Hello, welcome back to Elite Recipes. நம்ம இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி செய்ய போறோம். ஃபிஷ் குழம்பு. நான் வந்து ஒரு வவ்வால் மீன் வாங்கி இருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை பீசஸா கட் பண்ணிருக்கு. வவ்வால் மீனை வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் அப்படினு சொல்லுவாங்க. வாங்க இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ன்றத வீடியோல போய் பார்க்கலாம். இது ஒரு வவ்வால் மீன் பாம்ஃப்ரெட் ஃபிஷ். இதை நல்லா நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டிருக்கோம். மண்டை வால் எல்லாமே இதில் இருக்குது. குழம்புக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். குக்கிங் ஆயில், சால்ட்டு, 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், பெருங்காயம், கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி டேமரண்டு தண்ணியில் ஊற வச்சு 200 ml வாட்டர் தண்ணியில் ஊற வச்சு இப்போ அந்த புளி தண்ணி மாத்திரம் இதில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு. பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வவ்வால் மீன் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் அதில் போர் பண்ணுங்கள். நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எனிதிங் வீட்டில் வச்சுருப்பீங்கல்ல, நீங்கள் அதை போர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ் அதுவும் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் இப்போது அசஃபட்டோடியா சேர்த்துக்கோங்க, பெருங்காய பவுடர். இப்போ குழம்பு மேக் பண்ணும்போது உங்கள் மிளகாத்தூள் வந்து திக்னஸ் கொடுக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை. இப்போ இதை கரண்டி போட்டு கிண்டி இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இது இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு வந்து பொறுமையாக இந்த எண்ணெயில் வந்து வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த குழம்புல நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களால் இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிக்க முடியலன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்தோம்னா மீன் குழம்புல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படியும் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சின்ன வெங்காயம்லாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளியையும் போட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் சேர்க்குறேன். இப்போ நம்ம 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா நீங்கள் ஒரு 4-5 தடவை கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி ஒரு 400 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் ஏற்கனவே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை வந்து கரைச்சி வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்கும். இப்போ அந்த புளி தண்ணியையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு ஏதர் ஃபில்டர் யூஸ் பண்ணி புளி தண்ணியை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கையில் இந்த மாதிரி மறைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புளியில் இருக்க மண்ணெல்லாம் கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த புளி தண்ணியே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நம்ம குழம்பு கொதிச்சு வர்றதுக்கு அந்த மீன் பீசஸ்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் வாட்டரியாக தான் இருக்குது. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக அப்படியே பாயில் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டி ஆகணும். நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு எப்படி 10 மினிட்ஸ் சிம்மில் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்போ இந்த தண்ணியாக இருக்க கிரேவி வந்து ஒரு 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 கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் குழம்பு. அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போய் நமக்கு அந்த புளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா சாந்து வரும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் வந்து நல்லா கழுவி வச்சுருக்க மீனை அங்கங்கே குழம்புல போடுங்க. அப்படியே ஒன்றா சாய்ச்சி விட்றாமல், ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். அங்கங்கே போட்டுருங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 10 பீஸ் ஃபிஷ் இதில் சேர்த்துருக்கேன். மண்டை, வால், உடம்பு எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ இந்த பீசஸ் எல்லாம் இதில் ட்ராப் டவுன் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இது கொதிச்சு வந்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இப்போ ஃபிஷ் எல்லாமே உள்ளே இமர்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்துச்சுன்னா இந்த ஃபிஷ்ஷு நல்லா வெந்து சாஃப்டாயிரும். அப்போ நீங்கள் வந்து குழம்புல எல்லாமே நல்லா சார்ந்திருக்கும். ஃபிஷ்ஷுக்குள்ளேயும் நல்லா மிளகாத்தூள், புளி எல்லாமே நல்லா சார்ந்திருக்கும். உப்பு, காரம்லாம் நல்லா சார்ந்திருக்கும். உங்களுக்கு வந்து ரைஸோடு இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி. ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஃபிஷ் பீசஸ் உடஞ்சிராமல் இருக்கணும், அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ரைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஃபிஷ்ஷு. நம்ம வந்து ஃபிஷ்ஷு ட்ராப் டவுன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்து 5 மினிட்ஸ் அது வேகணும். அந்த சூட்டுக்கே மீன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.